மக்களே 24 மணி நேரம் இந்த ஷோ வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது. 70க்கும் மேற்பட்ட கேமராக்கள் இருக்குது. இத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க, இத்தனை கோடி கண்கள் பாக்குது, இத்தனை கோடி வாய்கள் அதை பத்தி பேசுது, இத்தனை கோடி காதுகள் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குது. சோ அப்ப இப்படி ஒரு ஷோலையே ஒரு விடயத்தை சொல்லி போட்டு அந்த விடயத்தை கேட்டுட்டு அதை இன்னொருத்தங்க மேல பழிய போடுற இந்த விஜய் பார்வதிய என்னன்னு சொல்லலாம். இல்ல இப்படிப்பட்ட நபர்களோட வந்து யாராவது இருப்பாங்களா, இருக்க முடியுமா அப்படி என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. நேத்து நைட்டு லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திவ்யா அவர்களும் சந்திரா அவர்களும் பெட்ல இருக்கக்குள்ள பக்கத்துல பிரஜின் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பாங்க, அமித் அவர்கள் தூங்கிடுவாங்க. இந்த விஜய் பார்வதி வந்து உள்ளுக்குள்ள போகும், கமர்டினும் வந்து போவாரு. போய் வந்து வெளியில என்ன நடந்துச்சு கேளுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி போகுது, என்ன மாதிரி போகுது அப்படின்னு வந்து கெஞ்சி அப்ப இவங்க வந்து நான் சொல்றேன், இதை வச்சு நீ வந்து திருப்பி வந்து பிளே பண்ணக்கூடாது, உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஐயோ நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போட்டு இன்னைக்கு பண்ணிச்சு பாருங்க எபிசோட்ல. இந்த விஜய் பார்வதி பண்ண கேவலமான செயலு எப்பா சாமி, சூனியக்காரி தோத்து போடுவாங்க போல இருக்கு. சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு, என்னென்ன விடயங்கள் நடந்துச்சு, முக்கியமான விடயங்கள், அதை பற்றி தான் பார்க்க போறோம். திவ்யா கணேஷ் அவர்கள் இந்த 26-27 நாட்கள் கிராண்ட் லாஞ்சில் போன 20 போட்டியாளர்கள் பண்ணாத விடயத்தை 24 மணித்தியாலங்கள் ஒரு நாளுக்குள்ள திவ்யா அவர்கள் பண்ணிட்டாங்க. பல மக்கள் இந்த ஷோவை டிவி ஆஃப் பண்ணிட்டு போன பல பேரை திரும்ப பார்க்க வச்சிருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். பாக்யலட்சுமியில ஜெனி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. ஸோ அந்த பாக்யலட்சுமி ஃபேன்ஸையுமே வந்து திரும்ப இந்த பிக் பாஸ் வந்து பார்க்காதவர்களையும் பார்க்க வச்சிருக்காங்க இந்த திவ்யா அவர்கள். ஸோ இப்படி திவ்யா கணேஷ் அவர்கள், விஜய் அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் 7 தமிழ்ல பிரதீப் பெண்ணனி அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம், அவருக்கு ஒரு துரோகம் நடந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் 7 அவ்வளவுதான் அப்படின்றதுக்குள்ள விஜய் அர்ச்சனா அவர்கள் தூக்கி விட்டாங்க, எங்கேயோ போச்சு ஷோ. அதே விடயத்தை தான் திவ்யா கணேஷ் அவர்கள் இந்த 27வது நாள்ல என்ட்ரியை கொடுத்து தரமா பண்ணி கொண்டிருக்காங்க. மெனி பீப்புள் வாட்சிங் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பிகாஸ் ஆஃப் திவ்யா. சோ ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பற்றி அடுத்த வீடியோல பேசலாம். லைக் பண்ணுங்க, பல பேருக்கு போகும். கமெண்ட் பண்ணுங்க, பல பேருக்கு போகும். முடிஞ்சா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க குரூப்ஸ்ல. ஓகே, முதலாவது விடயம் வந்து நான் சொன்னது போல நேத்து நைட்டு லைவ்ல இந்த விஜய் பார்வதி கெஞ்சி சந்திரா அவர்களும் சரி, திவ்யா அவர்களும் சரி வெளியில என்ன நடந்துச்சு அப்படி என்பதை சொல்லுவாங்க. அப்ப இந்த விஜய் பார்வதி திட்டம் போட்டுட்டே இருக்கும். அதுல ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. கமலிடனும் விஜய் பார்வதியும் சொல்லும். மக்களே ஒன்னே ஒண்ணுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மனசாட்சி படி சொல்லுங்க. இப்ப கமலிடன் அவர்கள் வந்து விஜய் பார்வதியோட ஜாயின் பண்ண முதல் அவருக்கு வந்து இவர் வந்து அட்டிடியூட் பண்றாரு, ரவுடி மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேர் வந்துச்சு. ஆனா விஜய் பார்வதியோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கமலிடனுக்கு பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து மக்கள் மத்தியில் வந்துச்சு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா அன்டவுட்லி விஜய் பார்வதி. இந்த விஜய் பார்வதி நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, கமலிடனோட தொடைக்கு மேல காலை போடுறது, கமலிடனோட தொடைய தடவுறது, கமலிடனோட இப்படி உரசி கொண்டிருக்கிறது, அவர் பாக்கைக்குள்ள இப்படி பண்றது, இந்த விடயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்குள்ள கூட கமலினோட தொடையில ஃபர்ஸ்ட் காலை வச்சது இந்த விஜய் பார்வதி. சோ அப்ப அப்படியே அந்த வீக் ஃபுல்லாவே இருக்குது. ஆனா அந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதியான அவர்கள் கமலிடனை வச்சு செய்வாரு. சோ அந்த வீக் விஜய் சேதுபதியான எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து வீட்டுல இருந்து மெசேஜ் வரும். அதுல பல பேருக்கு கோட் வந்து போயிருக்கும். சில பேர் யூகிச்சிருப்பாங்க யாருக்கு கைதட்டல் வருது வீக்கெண்ட் எபிசோட்ல. இந்த விஜய் பார்வதி அப்படின்றவங்க பச்சோந்திகளுக்கெல்லாம் அப்பனி கப்பேன், சரிங்களா, அப்படியான நபர். அப்ப உடனே அடுத்த வீக் என்ன பண்றாங்கன்னா கமலிடனை கட் பண்ணி போட்டு திவாகரோட ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி என்ன பண்றாங்கன்னா உமன் கார்டு வந்து பிளே பண்றாங்க, விக்டிம் கார்டு வந்து பிளே பண்றாங்க. அவன் வந்து என்ன அப்படி தொட்டா பேட் டச்சை ஃபீல் பண்றான் அப்படின்னு அதை திவாகர் கூட கேட்கல, இந்த மாதிரிலாம் சொல்லுது. சோ அப்ப கூட ஒருத்தரோட பழகி போட்டு அந்த மனுஷன் சாப்பிடக்குள்ள அவர் வந்து ஒரு விடயத்தை பேசுவாரு, வேற ஒரு விடயம், கேவலமான விடயத்தை பேசக்குள்ள அதை இன்னும் பேச வச்சது இந்த விஜய் பார்வதி. இதெல்லாம் பண்ணிட்டு அதே நபரை பத்தி வந்து திவாகர்கிட்ட கேவலமா வந்து பேசுறாங்க. இத்தனை கோடி பேர் பாக்குற ஷோல பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த கரியரை முடிக்கிற மாதிரியே பண்ணது விஜய் பார்வதி. ஆனா இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், திவ்யா கணேஷ் அவர்கள் கமலிடன் அவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணுவாங்க. கமலிடன் நீங்க வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க வந்து ஏன் வந்து கோவப்படுறீங்க, ஏன் இப்படி வந்து பேசுறீங்க, நீங்க இன்னும் நிறைய டைம் எடுத்திருக்கு, நாங்க பார்த்த கமலிடன் இது இல்லையா, செட்டில் நீங்க எவ்வளவு கூலா இருப்பீங்க, நீங்க சாப்பிடக்குள்ள ஒரு விடயம் பேசுனீங்க, அது சரியா, கிட்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல அப்படின்னுக்குள்ள கமலிடன் வந்து சில விடயங்களை சொல்றாரு. அப்போ திவ்யா கமலிடன் பேசக்குள்ள கமலிடன் மேல இருந்த அந்த சில கெட்ட பேர்களை கூட மக்கள் வந்து
ஓகே நம்ம இவருக்கே மன்னிச்சா என்ன, இவர் 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 வந்து தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. விஜய் பார்வதியோட கமெடியன் கேட்குள்ள கமெடியன் மீது வெறுப்பு வருது. ஆனா திவ்யா அவர்களோட கமெடியன் பேசக்குள்ள கமெடியன் மேல ஒரு ஒரு இது ஒன்று வருது. சரியா, பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னுவாங்க. அதுதான் திவ்யா. சேத்துக்குள்ள விழுந்தா பூ கூட நாரும், அதுதான் விஜய் பார்வதி. சரி, சோ ஓகே மக்களே, இது வந்து நடக்குது. அந்த பேட் டச் டொபிக்க கூட விஜய் பார்வதி இன்னைக்கு நீங்க பார்த்த எபிசோட்ல அப்படியே தன்னா மேல ஒரு தப்பு இல்லாத மாதிரியும், நான் திவாகர்கிட்ட சொன்னேன் அவன் தான் சொல்லிட்டான் அப்படின்னு. இந்த மாதிரி திவாகர்கிட்ட சொல்லிக்கூட எத்தனை கோடி மக்கள் பார்ப்பாங்க, எத்தனை கண்கள் வந்து பார்க்கும், எத்தனை மேமி வெளியில போகும். இவருடைய கரியரை முடிஞ்சிருக்கும்ல. அப்ப இதுல இருந்து தெரியலையா இந்த விஜய் பார்வதியை போல கேடுகட்ட ஒன்னும் எதுவுமே இருக்க முடியாதுன்னு. அது அவங்கள பெத்தவங்க பெருமைப்படட்டும், இப்படி ஒரு பொண்ணை பெற்றிருக்குன்னு. ஸோ ஓகே மக்களை, இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ். கண்டிப்பா பிக் பாஸ்ல போற எல்லாருமே வந்து அக்ரிமெண்ட்ல ஒரு விடயம் இருக்கு, மார்னிங் சாங் போட்டா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. அதுல கானா வினோத்தை தவிர மீதி எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. திவ்யாவோட டான்ஸ், பிரஜின், சந்திரா அவங்களுடைய டான்ஸ், அது இன்னும் தெரியல மக்கள். இவங்க வந்தோம்னா பிக் பாஸ் மாதிரி இருக்கு, தரமா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல மார்னிங் சாங் என்ஜாய் பண்ணதுன்னா இதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இந்த நைட் கான்வர்சேஷன் விஜய் பார்வதி வந்து திங்க் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப திவ்யாவை வளைச்சு இந்த விஜய் பார்வதி வந்து பேசும். திவ்யா விட்டு அந்த டாபிக் எடுத்ததே விஜய் பார்வதி. அப்ப அவங்க போடைக்குள்ள இவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த விஜய் பார்வதி தான் கேட்கும், இவங்க வந்து சொல்லுவாங்க. அப்புறம் சந்திரா அவர்களும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாமே விஜய் பார்வதி தான் கேட்டது, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னது, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டது. அதுக்கப்புறம் இந்த விஜய் பார்வதி தனியா போய் பிளான் பண்ணுது, இதை வச்சு இவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ கண்டிப்பா வெளியில இருக்க நானே என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன், விஜய் பார்வதியை பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, சரி இதுக்கு தான் பொறுப்பு இல்லை, நல்ல குணம் இல்லை, குப்பையா இருக்குது, சரி அப்ப அவங்களோட பெற்றவங்களுக்கு இது ஒரு அவமானமா இருக்கும்ல. ஸோ அப்போ என்ன, எல்லாருக்குமே அக்கா தங்கச்சி இருக்கும், அப்போ ஃபியூச்சரில் கல்யாணம் அப்படின்னு இது வரும், அப்போ தாயோட மனசு கவலைப்படும் நானே என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். அப்போ அதைத்தான் அங்கே வந்து திவ்யா அவர்கள் இவங்க கேட்டதுக்காக இந்த உலகம் வந்து நாரடிச்சு கொண்டிருக்கு இந்த விஜய் பார்வதியும் அதோட வளர்ப்பையும். அப்போ ஒரு அக்கறையில் வந்து அவங்க வந்து இந்த பார்வதி கேட்டபடியாக தான் நாங்கள் திவ்யா சொன்னாங்க. ஆனால் அதே இந்த நச்சு பாம்பு சூனியக்காரி விஜய் பார்வதி எப்படி மாத்துதுன்னா, என்னோட அம்மா பற்றி பேசாத, அம்மா பற்றி எடுக்காதுன்ற மாதிரி இவங்க மேலே திருப்பி விடுது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்பு இது. சோ அப்ப இது வந்து கிளியரா மக்களுக்கு புரிஞ்சிட்டு விஜய் பார்வதியோட தரம் கெட்ட தராதரம். சரியா, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் டுலக்ஸ் ஹவுஸ் இல்ல, இங்கால பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாமே ஒரே ஹவுஸ் தான். இது ஆரம்பத்திலே எடுத்துதான் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நல்லவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நல்லபடியா நடக்கிறது எல்லா இடமும் பொதுதானே. இப்பதானே பிக் பாஸுக்கே ஒரு மங்களகரம் நடந்திருக்கு. சோ அப்ப இப்ப வந்து எல்லாமே பழைய பிக் பாஸ் தான். சரிங்களா, அடுத்தது கேப்டன்சி டாஸ்க் அருமையா இருந்தது. திவ்யா அவர்கள், பிரஜின் அவர்கள், சந்திரா அவர்கள், அப்புறம் அமித் அவர்கள் வைட் கார்டு என்ட்ரி தான் நடந்துச்சு. அதுல திவ்யா அவர்கள் அடிச்சு நாக் அவுட் பண்ணாங்க. அண்ட் திவ்யா அவர்களுடைய ஃபோக்கஸ் அந்த வேற லெவல் மக்களை. சரிங்களா, 4 பேருமே நல்லா விளையாடுறாங்க, திவ்யா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா திவ்யா அவர்களுடைய போல்டான ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் எத்தனையோ கேப்டன், 4 கேப்டன் வந்தாங்க இந்த சீசன்ல, 20 பேர் இருந்தாங்க, யாருமே பேசாத ஒரு விடயத்தை நம்மட தமிழ் மக்களுக்கு, நம்மட தமிழ் ஷோக்கு தேவையான பல விடயத்தை கேப்டனான சொன்னாங்க. பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஃபைட் நடக்க, அதாவது ஒரு பேச்சுவார்த்தையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விடயத்தை சொன்னாங்க. பாருங்க, மக்களோட கருத்தை அங்க வச்சாங்க தலைவி திவ்யா அவர்கள். ஹேட்ஸப். சோ அப்ப இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், திவ்யா அவர்கள் பேசக்குள்ள கூட இந்த விஜய் பார்வதி எகைன் வந்து அந்த பர்சனல் டாபிக் எடுக்குது, அவங்க அம்மாவை பத்தி சொன்ன அப்படின்ற மாதிரி எங்கேயோ டைவர்ட் பண்ண வச்சுது. சரியா, ஆனா அதுக்கும் திவ்யா அவர்கள் கரெக்டா பதிலடி கொடுத்தாங்க, தரமா இருந்தது. சரிங்களா, ஓகே. அடுத்தது நாமினேஷன். இது நாமினேஷன் நடக்கக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பின நபர்கள், பல தேவையில்லாத நபர்களை மக்கள் வெளியேற்ற நினைத்தார்கள். அது வந்து பல பேர் சொன்னாங்க. சரிங்களா, அதுல முக்கியமா திவ்யா அவர்கள் வந்து விஜய் பார்வதி திவாகர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா முக்கியமா இப்ப நாமினேஷன் அப்படின்றது நம்ம மனசுல யார் இருக்காங்களோ அவங்கள சொல்லணும், அதான் ரியல்ன்றது. சோ திவ்யாவோட மனசுல அந்த 2 பேரும் இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்ப அவங்கள சொல்லாம வேற நபரை சொல்லியிருந்தா அது ஒரு ஃபேக்கா இருந்திருக்கும் இல்ல. திவ்யா இஸ் ரியல், அதனால அவங்க ரியலா செயற்பட்டாங்க. இது வந்து அந்த விஜய் பார்வதி அந்த ஒரு என்ன சொல்லலாம் சூனியக்காரி அப்படின்னு மக்கள் பேர் வச்சிருக்காங்க. மாயாவை விட கேவலமா, மாயா ஆடின ஆட்டத்தை விட கேவலமான ஒரு ஆட்டம் ஆடுற ஒரு சூனியக்காரி தான் இந்த விஜய் பார்வதி. அப்ப அந்த விஜய் பார்வதியோட சேரைக்குள்ள அந்த சூனியக்காரி என்ன பண்ணும், அவங்களே சூனியம் பண்ணி
பண்ணி வசியம் பண்ணி வச்சிருக்கோம். திவாகர் அந்த வேலையில தான் இருக்காரு. அவங்க எதோலாம் சொன்னாங்க, பட் திவ்யா கரெக்டா தான் வந்து பண்ணாங்க. எனக்கு ஓவரால் இன்னைக்கு எபிசோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு பெஸ்டான ஒரு வீக் டேஸ் எபிசோட் அப்படின்னா இதுதான். சரிங்களா? இதுக்கு காரணம் கேப்டன் திவ்யா அண்ட் பிரஜின், சந்திரா, இந்த 3 பேரும் வைல்ட் கார்ட் என்ட்ரி வந்ததும் சீசன் நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. யாருக்குமே நான் வந்து உங்களோட வாழ்க்கையில இந்த விஜய் பார்வதியை போல ஒரு கேவலமான நபர் வரக்கூடாது அப்படி என்பதுதான் என்னுடைய பெரிய விஷ். நன்றி.